ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இன்னைக்கு முதல் டெஸ்டோட 4வது நாள் முடிஞ்சு போயிருக்கு. நான் நேத்திக்கு சொன்னேன், இந்தியா ஒரு 396 ரன் அது குறைஞ்சு போனா இன்னைக்கு அடிச்சுட்டு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பேட் பண்ணிட்டு ஒரு 430 ரன் 90 ஓவர்ல அவளை அடிக்க விடணும்னு நான் சொன்னேன். அவ இந்தியா ரொம்ப நன்னா போயிட்டு இருந்தா. அந்த கடைசி செஷன் வரைக்கும் இந்த 4 விக்கெட் போய் தான் இருந்தது. ஒரு செட்டு கேஎல் ராகுல், கருண் நாயர் ரொம்ப நன்னா விளையாடிட்டு இருந்தார். கேஎல் ராகுல் அவுட் ஆன உடனே எனக்கு என்னமோ ஒரு கொலாப்ஸ் வருதுன்னு எனக்கு தோணிச்சு. கருண் நாயர் ஒரு இந்த காட்டன் பவுல்ட் அவுட் ஆன உடனே the collapse was apparent. ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே the first 3 wickets have played brilliantly. அதுக்கப்புறமா the collapse has been there for not too many runs. அந்த ரீசன்னால தான் இந்தியா found themselves in a tricky position சொல்ல மாட்டேன். ஏன்னா 471 and 365 பொதுவா பேசினா தேர் குட் இனஃப் டு வின் யூ அ டெஸ்ட் மேட்ச். ஆனா இந்த கிரவுண்ட்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்லயே தான் பெஸ்ட் பேட்டிங் ட்ராக்கு. அதனாலதான் இந்த டிஃபென்சிவ் ஃபீல்ட்ஸ் இதை பத்தி பேசியிருந்திருக்கேன். இங்கிலாந்து அவளோட முதல் இன்னிங்ஸ்ல அவ்வளவு அடிச்சுட்டதுனால they have got a chance to win this match. எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஆர் ஃபேவரட்ஸ் கோயிங் இன் டு திஸ் ஃபைனல் டே. இப்ப நான் இந்தியாவுக்கு நான் முன்னாடியே பவுலிங் பிளான்ஸ் நான் பேசியிருந்திருக்கேன். ஒர்க் லோடும் நான் பேசியிருந்திருக்கேன். அந்த ஒர்க் லோட் ரேஷியோ நான் திருப்பியும் சொல்றேன். 1/4 ஆஃப் தி ஓவர்ஸ் கோட்டா போட்டா ஃபார் ஒன் bowler. அது ஒரு பெரிய ஒர்க் லோட். இந்தியாவுக்கு நிறைய பேருக்கு எக்ஸீடட் தட் கோட்டா. இப்ப ஒரு 100 ஓவர் போட்டா பும்ரா 25 ஓவர் போடுறார். அவருக்கு அது ரொம்ப ஜாஸ்தி. இந்த இன்னிங்ஸ்ல அவர் ஒரு 20 ஓவருக்கு மேல போடக்கூடாது. ஒரு ஸ்பெல்ல 5 ஓவருக்கு மேல போடக்கூடாது. இப்ப இங்கிலாந்தோட பவுலிங்க பார்க்கலாம். அவ எப்படி பண்ணான்னா, இப்ப இந்தியாவுக்கு நான் சொன்னேன் ஜடேஜா ஷுட் பவுல் த மோஸ்ட் ஓவர்ஸ்ன்னு சொன்னேன். அவர் முதல் இன்னிங்ஸ்ல 23 ஓவர் போட்டார். இங்கிலாந்து இந்த இன்னிங்ஸ்ல ஷோயப் பஷீர் 22 ஓவர் போட்டார். அப்பயுமே இட் இஸ் லெஸ் தென் 1/4 ஆஃப் த 96 ஓவர்ஸ். கிறிஸ் வோக்ஸ் 19 ஓவர் லெஸ் தென் 1/4. பிரைடன் காஸ் 19 லெஸ் தென் 1/4. ஜாஷ் டங் இன்ஜுரி ப்ரோன். அவர் 18 ஓவர் போட்டா. பென் ஸ்டோக்ஸ் நான் போன வீடியோலயே சொல்லணும்னு நினைச்சேன். அவர் முதல் இன்னிங்ஸ்ல 20 ஓவர் போட்டு திருப்பி எல்லா இன்னிங்ஸ்லயுமே 20 ஓவர் போட்டுருந்தா அவர் தாங்க மாட்டார் நான் சொல்ல பார்த்தேன். இந்த கேஸ்ல அவர் 15 ஓவர் தான் போட்டார். ஸோ எல்லாருமே பவுலிங் போட்டதுனால நோபடி ஹஸ் பீன் எக்ஸீடிங் தட் ரேஷியோ. முதல் இன்னிங்ஸ்லயுமே அப்படிதான். ஆனா இந்தியாவுக்கு நான் முதல் இன்னிங்ஸை பத்தியே நான் சொல்லிட்டேன். இன்ஜுரி ப்ரோன் பும்ரா திருப்பி 25 ஓவர் போடுறார். ஷர்துல் தாக்கூருக்கு பவுலிங்கே கொடுக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஷாட். அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரை முதல்ல பவுலரை தான் பார்க்கணும். அவரோட பவுலிங்கே பார்க்காத நம்பர் 8 பேட்டிங்னு சொல்றா. அதை வச்சுதான் அவரை அடுத்த மேட்ச் டிராப்பும் பண்ணுவா. அது என்ன சொல்றது, they are not considering his main skill at all. இந்த கேஸ்ல அவர் ஒரு 15 ஓவர் 18 ஓவர் ஆது. இப்போ 18 ஓவர் போடலைன்னா பும்ரா திருப்பியும் உடஞ்சு போயிடுவார். எனக்கு என்னமோ they're going to inevitably bowl him more. அந்த 20 ஓவர் more than 20 ஓவர்ஸ் இந்த இன்னிங்ஸ் எனக்கு தோன்றது. இப்ப இந்த 3 பவுலர் போந்திருக்கா, பும்ரா, சிராஜ், ஜடேஜா. நான் சொன்ன மாதிரியே ஜடேஜா தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியான ஓவர் போடணும். சிராஜும் பும்ராவும் ஆல்டர்னேட் பண்ணணும். பிரசீத் கிருஷ்ணா கிட்ட யாராவது சொல்லணும், பவுல் ஃபுல்லர் லெங்க் சொல்லணும். சொல்லுவாளா எனக்கு தெரியல. ஏன்னா இத்தனை மேட்ச் இத்தனை டோரா சொன்னது கிடையாது. ஷர்துல் தாக்கூருக்கு பவுலிங் கொடுக்கணும். இப்ப பிரசீத் கிருஷ்ணா 20 ஓவர்ல 128 ரன் கொடுத்தார். ஷர்துல் தாக்கூர் if he had bowled at least 8 of those could he have not picked up a wicket. நான் கேட்கிறேன், எல்லாருமே அடி வாங்குறான்னா அட்லீஸ்ட் பும்ராக்காவது ஒர்க் லோட் கம்மியா இருக்கும்னு நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னா, இப்ப இங்கிலாந்தோட பேட்டிங்க்கும் நான் வருவேன். நான் போன வீடியோலயே சொன்னேன். இந்த பேட்டிங் லைனப் பார்த்தா ஜாக் கிராலி, பென் டக்கெட், ஹாரி புரூக், ஜேமி ஸ்மித் இந்த 4 பேருக்கும் 90 ஓவர் டிராக்கா விளையாடுன்னு சேஸுக்கு தான் போப்பாரா. ஏன்னா 430 இல்ல, இது 350 தான் டு கெட் வித் 10 விக்கெட்ஸ். நான் இந்த சேஸுக்கு தான் போப்பாரா.
ஆனாலும் இட் இஸ் அ லாட் ஆஃப் ரன்ஸ். அவளுக்கு பொறுமையாலாம் விளையாட தெரியாது. ஆலி போப்புமே ஒரு டிஃபென்ஸ் போட்டு ஒரு நங்கூரம் மாதிரி நிப்பரா நிக்க மாட்ட. திருப்பி ஹூ டஸ் இட் ஃபால் ஆன்? ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ். இப்ப வேற எல்லாருமே அடிக்க பார்த்துட்டு ஒரு 2 பேர் அவுட் ஆனா ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ் கடைசி வரைக்கும் தான் விளையாட பாப்பா. இப்ப பென் ஸ்டோக்ஸ் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாடுவார். ஜோ ரூட் கடைசி வரைக்கும் எடுத்துன்னு பாப்பார். சுத்தி வர எல்லாருமே அடிச்சுட்டு இஃப் யூ டிஸ்மிஸ் தம் யூ காட் அ சான்ஸ். அதுக்கு என்ன பண்ணும்னா ஒரு பவுண்டரி அடிச்ச உடனே ஒரு டீப் பாயிண்ட் நிறுத்தி வச்சுட்டு பவுண்டரி வந்துட்டே இருக்கு. சிங்கிளும் வருது. அதுவும் கடைசியிலலாம் அந்த பவுலர்ஸ் கிட்ட போட்ட பந்த பார்த்தா பவுண்டரி வந்துட்டே இருக்கு. அதனால்தான் there is no point putting the fielders out at the earliest when அந்த ரன் ஃப்ளோனா அதை நிறுத்தவே இல்லை. திருப்பியும் சொல்றேன், ஷர்துல் தாக்கூருக்கு பவுலிங் கொடுக்கணும். அந்த நெகட்டிவ் ஃபீல்ட்ஸ் போடக்கூடாது. அடிக்க ஒன்றும் இங்கிலாந்து அடிக்க பார்த்தா கண்டிப்பா விக்கெட் விழும். இங்கிலாந்துக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஆரம்பத்துல அவ அடிக்க தான் பாப்பா. இப்ப அடிச்சுட்டு இந்தியா ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணா அதுக்கப்புறமாவும் திருப்பி பவுண்டரிக்கு போய் விக்கெட் கொடுக்க கூடாது. அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே பார்த்தோம், ரன்னு அவ ஃபீல்டு ஸ்ப்ரெட் பண்ணாலும் வரும். இங்கிலாந்து ஆரம்பத்துல விளையாடுறபடி விளையாடிட்டு இஃப் தே கேன் ஜஸ்ட் ரொட்டேட் த ஸ்ட்ரைக் மோர். ஆனா பவுண்டரி வந்துட்டே தான் இருக்க போது. பண்ணானா 20 ஓவர் பும்ரா துறை வேற எந்த போலராலையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அட்டாக்ல விக்கெட் எடுக்க முடியாது. இப்படி பண்ணிட்டானா இங்கிலாந்து வில் வின் திஸ் மேட்ச். என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதான் நாளைக்கு ஒரு ரிவ்யூல இன்னும் நான் கொஞ்சம் கூட சொல்றேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன் வாட்ச்.